டூரிஸ்ட் ஃபேமிலி அடுத்த சாங் நேமு அச்சாலே இந்த சாங் நேமு. இந்த சாங் இன்று 5 PM ரிலீஸ் ஆகிறதாக நேற்று அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மே 1 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். ஒரு ப்ரோமோ வீடியோ வெளியிட்டு இந்த ப்ரோமோ வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சிவகார்த்தியினுடைய மதராசி படம் பேன் இண்டியா ரிலீஸ் ஆக போகிறது செப்டம்பர் 5 அதாவது தளபதியோடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் போன வருஷம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆனது. அந்த படம் இண்டஸ்ட்ரி ஆச்சு. அதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆக போகிறது. இந்த படம் பேன் இண்டியா படமாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளத்தில் ரிலீஸ் ஆக போகிறது. காதலே காதலையிலிருந்து தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டராக வெளியிட்டிருக்காங்க. குபேரா ஃபஸ்ட்டு சிங்கிளான போய் வா நண்பா சாங் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங் ப்ரோமோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபுல் சாங் ஏப்ரல் 20 ரிலீஸ் ஆக போகிறது. ஜூன் 20 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். ரெட்ரோ ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் ஏப்ரல் 18 நடக்க போகிறதாக அனௌன்ஸ்மெண்ட்டுடன் தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டராக வெளியிட்டிருக்காங்க. மே 1 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். அந்த போஸ்டர் பார்க்கும்போது நல்லா இருக்குது. குட் பேட் அகிலி படம் 5 நாட்களில் தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷனு 100 கோடிக்கு மேலே அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. 10 ஹவர்ஸ் படம் 3 நாட்கள் மட்டும்தான் இருக்குது ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டரை நேற்று வெளியிட்டிருக்காங்க. 2வது ஸ்னேக் பீக்கு இன்று 5 PM ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. வாத்தி லக்கி பாஸ்கர் டைரக்டர், வெங்கி அட்லேரி டைரக்ஷனில் அஜித் நடிக்க போகிறாரு. சூர்யா 46 படம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்குது. வெங்கி அட்லேரி இப்போ பிஸியாக இருக்கார். அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு இந்த படத்துக்கான ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எல்லாம் நியூஸ் வந்துட்டுருக்கு. அது AK-64 அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஹிப்ஹாப் தமிழா ரீசெண்ட் ப்ரெஸ் மீட்டில் என்னுடைய அடுத்த படம் ஹீரோவா ஜோ டைரக்டர் ஹரியரன் ராம் டைரக்ஷனில் ஜூன் அல்லது ஜூலையில் ஷூட்டிங்கு ஸ்டார்ட் ஆகும். மூக்குத்தி அம்மன் 2 படத்துக்கு மியூசிக் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சூரியோடைய மாமன் படம் ஃபேமிலி என்டர்டெய்னர். இந்த படம் மே 16 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதே மே 16 சந்தானமுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் ரிலீஸ் ஆக போகிறது. சூரியோடைய மாமன் படமாக இருக்கட்டும், சந்தானமுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் படமாக இருக்கட்டும் கிளாஸ் ஆக போகிறது மே 16. அருண் விஜயோடைய ரெட்டத்தலையிலிருந்து தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டராக வெளியிட்டிருக்காங்க. ஜி பிரகாஷுடைய டி முழுக்கம் படம் மே மந்தில் ரிலீஸ் ஆக போகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது. தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த போஸ்டராக வெளியிட்டிருக்காங்க. சீனு ராமசாமி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஹரிஷ் கல்யாண் நெக்ஸ்ட் படத்தை டைரக்ஷன் பண்ணுறது. லிஃப்ட் டைரக்டர் வினீத் வரப்பிரசாத் டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஷூட்டிங் இன் ப்ராக்ரஸில் இருக்குது. சிம்புவுடைய ஸ்டார் 49 படத்தில் சாய் அபியங்கர் மியூசிக் பண்ணுறாரு. இது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. நானியுடைய 3 படத்துக்கான ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மே 1 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். சுமோலிருந்து தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டராக வெளியிட்டிருக்காங்க. அந்த படம் ஏப்ரல் 25 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 10 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. சும்மா படம் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு போஸ்டராக வெளியிட்டிருக்காங்க. சச்சின் ரிலீஸுக்கான ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு சமீபத்தில். அந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது. ஏப்ரல் 18 வேர்ல்டு விட ரிலீஸ் ஆக போகிறது. இந்த படம் தேட்டர்ஸில் புக்கிங்ஸ் எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இந்த படம்